வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் டாபிக் டே 16ல் இருக்கோம்ல. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அரசியல் அமைப்பு பார்த்துட்டு வந்தோம்ல. அந்த அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமான இருந்த அந்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல. சட்டங்கள் யார் யார் என்னென்ன சட்டம் எடுத்துட்டு வந்திருப்பா, அப்புறம் அந்த சட்டத்தில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சட்டத்திலேருந்து நம்ம எப்படி விடுதலை வாங்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும்ல. அதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? டாபிக் உள்ள போயிடுவோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்ட உருவாக்கத்தின் பின்னணி அப்படின்றாங்க. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் இதுதான். இந்திய அரசியலமைப்பு ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ஒழுங்குமுறை சட்டத்தை தான் போட்டிருப்பாங்களே. அந்த ஒழுங்குமுறை சட்டத்து மூலியமா அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால்ல அந்த இந்தியன் கவர்னர் அந்த பேர்லாம் மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள நிறைய ரெஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல. அடுத்து என்ன சட்டம் வரும்னு பார்த்தோம்னா, 1784 பிட் இந்தியா சட்டம், பிட் இந்தியா ஆக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் முதல் பிட் இந்தியா சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1784 நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சட்டம் எடுத்துட்டு வராங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1858. ஆக்சுவலா இந்த சட்டம் ஏன் எடுத்துட்டு வருவாங்கன்னா, இந்த கிரேட் ரிவோல்ட் எப்ப நடக்கும்? கிரேட் ரிவோல்ட் பார்த்தோம்னா 1857 நடக்குமா? இந்த 1857 நடந்த ரிவோல்ட்ல பிரிட்டிஷ் சப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு சட்டத்தை போட்டு என்னென்ன ரெஃபார்ம்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியும், நம்ம இந்தியாவுக்காக என்னென்னலாம் நல்லது பண்ணா அவங்களை அடக்க முடியும் அப்படின்றத கருத்துல கொண்டு அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம்ன்றது இதை பாஸ் பண்ணுவாங்க, 1857 சட்டத்தை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இந்தியா கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 அண்ட் 1892. இந்திய கவுன்சில் சட்டம் பார்த்தோம்னா 1861 ஒன்று, 1892 ஒன்று அப்படின்றாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் பார்த்தீங்கன்னா 1861 ஒன்று வந்திருக்கும், அடுத்து 1892 ஒன்று வந்திருக்கும். இப்போ இங்க என்ன பார்த்தோம், நம்ம இந்திய அரசு சட்டம்னு பார்த்தோமா, இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தோமா. அது என்னன்னு சொல்லலாம்னா, விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை பேரறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல. இது அலகாபாத் தர்பார்லயும் ஒருத்தர் படிச்சிருப்பார்ல, அதுதான். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1892. அடுத்தது மின்டோ மார்லி ரெஃபார்ம்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1909 மின்டோ மார்லி ரெஃபார்ம்ஸ். முக்கியமா என்னன்னு பார்த்தா, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சட்டம் இதுதான், முஸ்லீம் ரிசர்வேஷன் இன் திஸ் ஆக்ட் அப்படின்றது நம்ம ஞாபகம் வரணும். ஓகேங்களா? 1909 மின்டோ மார்லி சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1909. அடுத்த பேஜ் பார்த்தோம்னா, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1917 ஆகஸ்ட் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் அறிக்கை. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்ன்றதை எடுத்துட்டு வருவாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1919. என்ன பண்ணியிருப்பாங்க இதுல முக்கியமானது அப்படின்னாவே இரட்டை ஆட்சி நடைமுறை. இரட்டை ஆட்சி அப்படின்றத ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இரட்டை ஆட்சி நடைமுறைனா இங்கதான். இதை ஆராயறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 1921 வேல்ஸ் இளவரசர் வருவாரு. வேல்ஸ் இளவரசர். அப்புறம் 1927 சைமன் கமிஷன் வரும், இதை ஆராயறதுக்காக. சைமன் கமிஷனு. ஆக ஒரு சட்டம் எடுத்துட்டோம்னா இவ்வளோ உள்ள போகும், நல்லா டீட்டெயிலாக டெப்தா போகும். நமக்கு ஆண்டு முக்கியம். அந்த ஆண்டுக்கு தொடர்புடைய அந்த யார் யார் வந்திருப்பா, எந்தெந்த பர்சன் இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. இந்த சட்டத்தை நேரு ஒன்று விமர்சிச்சிருப்பாரு. ஓகேவா? இந்த சட்டத்தை நேரு என்னன்னு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க, பார்ப்போம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்றீங்கன்னு. ஓகே, இந்த இந்திய அரசு சட்டம் 1935 இது இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எங்க நம்ம எடுத்திருப்பானே, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இதுல இருந்து தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆர்பிஐ இந்த சட்டத்து மூலியமா தான் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு வந்ததும் இங்கதான். கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தை இங்கதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த 1935 சட்டம் எதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தோம்னா,
1928 நேரு ரிப்போர்ட் இருக்கும்ல, நேரு அறிக்கை, அதுல இருந்து ஒரு 3/4 பார்த்தோம்னா இந்த சட்டத்துல வந்து பிரதிபலிக்குது அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, அதுவும் ஒரு மாதிரி முக்கியமான பாயிண்ட் ஆகும். அடுத்தது இந்திய சுதந்திர சட்டம் 1947. நமக்கு சுதந்திரம் வழங்கினது. இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிடுறோம், உங்களுக்கான அரசியல் அமைப்பை நீங்களே எழுதிக்கலாம்ப்பா, எழுதிட்டு உங்களால நீங்க உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்களே ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அந்த டைம்ல தான் ஒருத்தர் இருப்பார். யார் அவரு? ஃபெர்ஹன் பிரபு அப்படின்னு. ஃபெர்ஹன் பிரபு. இவர் என்ன பண்ணுவாரு? இந்தியர்களால அரசியல் அமைப்பு எழுத முடியுமா அப்படின்னு கேலி செஞ்சிருப்பாரு. முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணிருப்பாரு, நேருக்கு கோவம் வந்து நேரு வந்து ஒரு ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி குட்டி அரசியல் ரெடி பண்ணி அந்த நேரு ரிப்போர்ட்ன்றத ரிலீஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி அந்த கதைலாம் வரும் அதுல. ஓகே, அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26. இந்திய குடியரசு அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பை எப்ப ஏற்றுக்கொள்ளுவாங்க? ரொம்ப முக்கியமானது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1949 நவம்பர் 26. இந்திய குடியரசு என்ன பண்ணுவாங்க, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வாங்களே, அந்த நாள் என்ன நாள்னு கேட்குறாங்க. 1949 நவம்பர் 26. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு குடியரசு சட்டம் இறுதி வடிவம் கொடுக்க எத்தனை நாள்? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆனது. நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் சீரியஸ்லியே. அந்த 50 கொஸ்டின்ஸ் பாக்ஸ் கொண்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அத்தியாயங்கள் பார்த்தோம்னா 22 அத்தியாயங்களும் 12 அட்டவணைகளும் 395 சட்டப்பிரிவுகளும் உள்ளன. ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 465 ஆர்டிகல்ஸ் மேல இருக்குப்பா. ஓகேவா, அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது தற்போது எத்தனை அத்தியாயம் இருக்குன்னா 25 பார்ட்ஸ். அத்தியாயம்னா என்ன, ஒன்றும் இல்லை, பார்ட்ஸ் 25 பார்ட்ஸு, 12 ஷெடியூலு, 12 அட்டவணை கொடுத்துட்டாங்க பாருங்க. அஃபீஷியலா நான் 465 சொல்லியிருந்தேன்ல, அப்ப அஃபீஷியலா எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 448. அது வந்து வகுப்புகள் உள்ளன அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 42வது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். முக்கியமானது என்னன்னு படிச்சோம், இத இந்தியாவின் குறு அரசியல் அமைப்புன்னு படிச்சோம்ல, அரசியல் அமைப்பின் என்னன்னு படிச்சோம், குறு அரசியல் அமைப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். குறு அரசியல் அமைப்பு அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், 42வது சட்ட திருத்தம் 1976 ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் 1976ஆம் ஆண்டு 42ஆம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சோசியலிசம், மதச்சார்பினை, ஐக்கியம் என்னும் கருத்துகள் முகப்புரையில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றத பார்க்கணும். எந்தெந்த 3 வார்த்தை சேர்ந்தது கேட்பாங்க. சோசியலிசம், மதச்சார்பின்மை, ஐக்கியம் அப்படின்ற 3 சொற்கள். இந்திய அரசியமைப்பு 42வது சட்ட திருத்தம் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது. இதுதான் கீ பாயிண்ட். அப்ப அது 42வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, அது யாருடைய பரிந்துரை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரை தான் அது அப்படின்றாங்க. அடுத்தது அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கான வகுப்புல வந்து நம்ம அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து எப்படி உருவாச்சு, என்னென்ன மாதிரி சட்ட திருத்தம் வந்தது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ.